சர்வ காரியங்களும் கைகூட. இப்போ நம்ம எடுத்த காரியம் போகிற வெற்றி நடக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சந்திர பகவான். இந்த சந்திர பகவானை வழிபடுறது ரொம்ப 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 சிறப்பு. அந்த இடத்த என்ன பண்ணணும், பஞ்சகவியத்தால் நான் தொழிக்கணும். பஞ்சகவியங்கன்னு மாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் பஞ்சகவியம். இப்போ கடையிலையும் ஒரு சில இதில் ரெடிமேடாக கிடைக்குது. இந்த பஞ்சகவியத்தை தொளிச்சு விட்டுட்டு ஒரு விளக்கு போட்டு வழிபட வேண்டும். பஞ்சகவியத்தை தொளிச்சு விட்டுறலாம், விளக்கு போட்டு வழிபடலாம். அப்போ என்ன பண்ணணும், கூட ஒரு சந்தனத்தில் ஒரு சின்ன பிள்ளையார் பிடி வைக்கலாம். சந்தனத்தில் அப்போ சந்தனத்தில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு வழிபடும் பொழுது வச்சுக்கலாம். அல்லது பூஜையில் வச்சு நம்ம குளிக்கிற போது போட்டு குளிச்சுக்கலாம். அல்லது தெய்வத்துக்கு ஒரு காக்கில் அரைக்கலாம் வாங்கி அங்கே இருக்கிற சாமிக்கு அபிஷேகம் கொடுத்தலாம். இதெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். சந்திரனோட பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். நினைத்த காரியம் நடக்கும். மாற்றம் இல்லாமல் வெற்றி உண்டாகும். குடும்பம் ஜெயிக்கும், பொருளாதாரம் ஜெயிக்கும், காஜி ஜெயிக்கும், பணம் ஜெயிக்கும். சுகம் நாளுக்கு நாள் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லதே செய்யலாம், நாளுமே வெற்றி.